உதகையில் மீண்டும் உறைபனி நிலவுவதால் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, எப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிறது உதகையில்? நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்கால சீசன் காலமாகும். இந்த 3 மாதங்களும் பகல் நேரங்களில் அதிகமான வெயிலின் தாக்கமும், இரவு நேரங்களில் கடும் குளிரும் இருக்கும். அதே போல அதிகாலை நேரங்களில் பார்க்கும் இடமெல்லாம் உறைபனி என்பது படிந்திருப்பதனால் ஒரு குட்டி காஷ்மீரை போலதான் காட்சியளிக்கும். ஆனால் இந்த ஆண்டு இந்த சீசனை பொறுத்தவரையில் நவம்பர் மாதம் 2வது வாரத்தில் தான் இந்த குளிர்காலம் சீசன் என்பது தொடங்கியது. இதன் காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே தினந்தோறும் கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவு காணப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு -2 டிகிரி 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியது. கடந்த சில நாட்களாக இந்த பனி என்பது இல்லாமல் மேகமூட்டத்துடன் வானிலை காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை வழக்கம் போல மீண்டும் அந்த பனிப்பொழிவு என்பது காணப்பட்டது. வழக்கமாக ஜனவரி மாத இறுதியில் உறைபனி என்பது தாக்கம் குறைந்து மிகவும் பனி இல்லாமல் இதமான காலநிலை நிலவும். ஆனால் இன்று காலை பொழுதை பொறுத்தவரையில் பார்க்கும் இடமெல்லாம் உறைபனி என்பது காணப்பட்டது. குறிப்பாக உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய தலைக்குந்தா பகுதியில் தான் இந்த உறைபனி என்பது அதிகமாக காணப்பட்டது. இன்று காலை அங்கு 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக பதிவானது. இதனால் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளித்தது. அதே போல வாகனங்கள் மீதும் 2 அங்குலம் அளவிற்கு அந்த பனிக்கட்டிகள் உறைந்து காணப்பட்டது. அவற்றை பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் கையில் எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர். இன்றைய நிலையை பொறுத்தவரையில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தாலும் இரவு நேரங்களில் குளிரின் தாக்கம் அதிகமாக இருப்பதனாலும் அதிகாலையில் மீண்டும் பனிப்பொழிவு தொடங்கி இருப்பதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது இன்று காலை சற்று பாதிக்கப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.